ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு புது டாப்பிக்கை பற்றி பேச போகிறேங்க. ஏன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு அடிக்கடி சுற்றி சுற்றி கேட்குது. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ ஷுட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் ஐ ஹாவ் லேர்ன்ட் த்ரூ அவுட் மை கரியர் ஆஃப் 14-15 இயர்ஸ். ஸோ அதுக்காக வந்து ஐ வாண்டட் டு ஸ்பீக் ஆன் திஸ் டாபிக். ஸோ இன்றைக்கி நான் வந்து பேச போகிற டாபிக் என்னென்னா கரியர். ஓகேவா? ஸோ உங்கள் கரியரை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், அதுதான் மொதல் டாபிக். கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த எஜுகேஷன் ஃபீல்டை சூஸ் பண்ண போகிறீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸை என்ன பார்க்குறேன்னா, ஏஐ தான்ப்பா சூப்பராக இருக்குது, நீ ஏஐயில் போயிரு, பெஸ்ட்டு அது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லைன்னா என்றைக்குமே இன்ஜினியரிங் படிச்சுக்கோ, டாக்டர் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் குழந்தைங்களும் அந்த ப்ரெஷரில், ஏன்னா அவங்க வந்து இது கரியரை வந்து அடுத்தது சயின்ஸா இல்லை அடுத்தது வந்து வேறு எதுவுமா அப்படின்னு சூஸ் பண்ணும்போது 16 to 18 இயர் ஓல்டாக தான் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களால அவங்களுக்காக டிசிஷன்ஸ் எடுக்கிற கெப்பபிலிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. பட் தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூங்க. ஆஸ் அ பேரண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத. அதில் கரியர் இருக்குது இல்லைங்கிறது செகண்ட்ரிங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய படிக்க வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வந்து இந்த டைமில் பேசணும்னு நினைக்கிறேன். 10th அப்புறம் வந்து ஃபேமிலியில் செம்ம ப்ரெஷர். அப்பாவாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நீ சயின்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ப்ரெஷருங்க. நானும் சரி, எல்லாரும் சொல்கிறாங்களே காமர்ஸோ ஆர்ட்ஸோ எடுத்துட்டா அசிங்கமாக போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் என்னால் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 11th அண்ட் 12th வந்து என்னால் சயின்ஸ் படிக்க முடியலை. பிகாஸ் என் புத்திக்கு சயின்ஸ் எட்டலைங்க. ஐ குடண்ட் இமேஜின் சயின்ஸில், ஃபிசிக்ஸில் a ray of light passing in vacuum ஆர் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ், ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆனால் தான் வாட்டர். அதெல்லாம் வந்து என்னால் சத்தியமாக புரிஞ்சுக்க முடியலைங்க. ஸோ இட் வாஸ் லைக் அந்த ஆல்ஃபபெட்ஸை சொதப்பி போட்டு ஞாபகம் வைக்க ட்ரை பண்ண மாதிரி CH2 அப்படி இப்படின்னு நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணினேன். பட் என்னால் சத்தியமாக முடியலைங்க. அண்ட் ஐ ஃபெயில்டு வெரி பேட்லி. 12th ஸ்டாண்டர்டில் ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து வெறும் பாசிங் மார்க்ஸ் தாங்க கிடச்சிருந்து, 48.83. ரொம்ப டிப்ரெஷன் வேறு அட் ஒன். பிகாஸ் என்னால் வந்து சக்சீட் பண்ண முடியலை, என்னால் படிக்க முடியலை. படித்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்கிறதுனால ஆக்சுவலி நான் ரொம்ப டிப்ரெஷனில், ரொம்ப ஒரு பேடான ஃபேஸில் போய் இனிமேல் நமக்கு ஸ்டடீஸே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ வந்து பிஎஸ்சி பண்ணலாம், நீ நர்சிங் பண்ணலாம், உனக்கு டாக்டர் சீட்டு வேணும்னா நான் வாங்கி தரட்டுமா, அந்த மாதிரிலாம் போட்டு சொன்னாங்க. நான் வந்து ஏதாச்சும் அசிங்கமாக பேசிட போகிறேங்க, நீங்கள் எல்லோரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை அப்படின்ட்டு அந்த திறமையில அப்போ தான் சொன்னேன். அண்ட் நான் வந்து வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே இல்லைப்பா நான் படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் இல்லை, எங்கள் அப்பா நீ கிராஜுவேஷன் ஆச்சு படி கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அதுக்கப்புறம் ஐ மூவ் டு காமர்ஸ். காமர்ஸில் வந்து நான் வந்து பிபிஏ அப்படின்னு நீங்கள் இங்கே சொல்கிறது, சவுத் சைடில் வந்து அதை பிபிஏன்னு சொல்கிறது, மும்பையில் வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு. என் லைஃப் மாறிச்சு, என் பர்சனாலிட்டி மாறிச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு மை ஹெச்ஓடி ஹூ கைடட் மீ ரைட்லி. ஸோ கண்டிப்பாக ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க, மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸில். ஸோ அதனால் நான் வந்து அதை படித்தேன். அண்ட் இட் ஹெல்ப்ட் மீ டு நோ வாட் ஐ வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வாட் ஐ வுட் சஜஸ்ட் பேரண்ட்ஸ் இஸ், கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஏரியாவில் புஷ் பண்ணாதீங்க. அவங்க அதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட மாட்டாங்க, அவங்க அதில் அச்சீவ் பண்ணிக்கிட மாட்டாங்க. பிஃபோர் யூ சூஸ் யுவர் கரியர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்களால வந்து அந்த கோடிங் அந்த மாதிரியான டாஸ்க்ஸில் தான் போய் உட்காந்துட்ருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, அவங்க பண்ணுற வேலை வந்து இன்றைக்கி கோடிங் அப்படிம்போம். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவங்க வந்து எக்ஸலில் உட்காந்து டேட்டா என்ட்ரி தான் போட்டுட்ருக்காங்க. இதுவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புள், கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹார்ட்கோர் கோடிங்க்கு போய் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வந்து 1000ல் ஒருத்தனாக இருக்கணும் நீ அப்படின்னு புஷ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிச்சுவேஷனில் அவங்க ஜாப் இல்லாமல் போகிற நிலைமை ஆயிரும். பிகாஸ் அவங்க இன்றைக்கி அந்த 4 வருஷத்தையும் 3 வருஷத்தையும் கடந்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது அவங்களால இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாப்பிக்கில் சத்தியமாக முடியாது. ஸோ ப்ளீஸ் கரியருக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள்.
ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்குன்னு நெனைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டா இருக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத படிங்க. கண்டிப்பா அதுல வந்து நீங்க சூப்பரா க்ரீமி லேயர்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பிளென்டியா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் ஃபியூச்சர் நான் இந்த மாதிரி இன்னும் சில வீடியோஸ் ஆட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி இட் ஹெல்ப்ஸ் பீப்பிள். தேங்க் யூ. பை பை.